ஜனவரி 2 புத்தாண்டு கொண்டாட்டங்கள் முடிஞ்சாலும் நம்ம தேசத்துக்கு இது ஒரு பெருமையான நாள். 1954இல் இதே நாளன்று தான் இந்திய அரசு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க முடிவை எடுத்தது. அதுதான் குடிமக்களை கௌரவிக்கும் பத்ம விருதுகள் உருவான தருணம். பாரத ரத்னாவுக்கு அடுத்தபடியா தேசத்தோட மிகப்பெரிய கௌரவமா இந்த விருதுகள் திகழுது. மிக அரிய சேவைக்கு பத்ம விபூஷன், உயரிய சேவைக்கு பத்ம பூஷன், சிறந்த பணிக்கு பத்மஸ்ரீ என 3 பிரிவுகளா இதை வழங்குறாங்க. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள்தான் இதை முதலா அறிவிச்சார். கலை, பொதுச்சேவைன்னு பல துறைகள்ல சாதிச்சவங்கள பிரதமரால அமைக்கப்படுற சிறப்பு குழு தேர்வு செய்யும். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த விருது வாங்குறவங்களுக்கு பணப்பலன் எதுவும் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கௌரவம். ஆனா இந்த விருதின் பெயரை தங்களுக்கு பட்டமா பயன்படுத்தக்கூடாதுங்கிறது ஒரு முக்கியமான விதி. ஆரம்பத்துல பிரபலங்களுக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருந்த இந்த விருதுல சமீப காலமா ஒரு நல்ல மாற்றம் வந்திருக்கு. புகழ் வெளிச்சத்துக்கு வராம சத்தம் இல்லாம சாதிச்ச சாமானியர்களுக்கும் இப்ப பத்ம விருதுகள் தேடி வருது. இதுதான் இந்த விருதுகளோட உண்மையான நோக்கத்தை நிறைவேற்றுது. ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினத்தப்ப அறிவிக்கப்படுற இந்த விருதுகள் உண்மையான உழைப்புக்கு கிடைக்கிற அங்கீகாரம். தேசத்துக்காக சேவை செய்வோம், உயரிய கௌரவத்தை போற்றுவோம்.